ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 8 இன்ச்சு, இறக்கம் 2.5 இன்ச்சு கை இறக்கம், ஆம்ஹோல் வந்து 7 இன்ச்சு, கீழே வந்து 5.25 இன்ச்சு கை சுற்றளவு. இப்போ வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை அர்க்காத் கொடுத்துக்கலாம். சென்ட்ரு லைட்டாக உள்வளைவு வெட்டிக்கலாம். இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 இன்ச் போல் நம்ம கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பக்கம் வச்சு லைனிங்கை வச்சு மடித்து அடித்து திருப்பிக்கலாம். அதே போல் கீழேயும் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். சின்னதாக கட் கொடுத்துக்குவோம். அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக வந்து திரும்பும். இப்போ கீழேயும் அந்த வி மாதிரி இருக்கிற இடத்துலையும் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச்சு இந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 6 டைமும் அந்த பக்கம் ஒரு 6 டைமும், அதாவது சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு 2 பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டையும் நம்ம ஒரே இடத்துலையே வந்து நம்ம தைக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும் ஃப்ளீட் எடுத்து ஒரே இடத்துலையே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்குவோம். கீழே வந்து அந்த ஃப்ளீட்டெல்லாம் கரெக்டாக ஒன்று ஒன்றா லைட்டாக மடித்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் தையல் விழுகும். அது மேலே அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து மடித்து உழுது லைனிங் வந்து மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணதை அப்படியே மேலே வச்சு அந்த வி ஏத்தாப்பில் அந்த ஃப்ளீட் வச்சதை வச்சு நாம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளாக ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.